சொல்லிக்கணுமா? வணக்கம் வணக்கம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மம்மி? இன்னைக்கு ரொம்ப வேலை. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில் ஏன் கேட்குறேன், காலையில் மாவு ஊற வச்சேன். சரி. கடைக்கு போயிட்டு இருந்தோம். எத்தனை மணிக்கு போயிட்டு இருந்தீங்க? கடைக்கு ஒரு 8:30 மணிக்கு 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வந்தோம். போயிட்டு வந்துட்டு கடையில் டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறம் என்ன காலையில் டிஃபன் செய்கிற வேலை இல்லை? டிஃபன் செய்கிற வேலை இல்லைன்னா அதுக்கு மேலேயே வேலை, மாவாட்டுற வேலை இருந்துச்சு. அது எத்தனை மணிக்கு ஆட்ட ஆரம்பிச்சு? அது எத்தனை மணிக்கு ஆட்ட ஆரம்பிச்சிங்க? அது எத்தனை மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்க மாவு? ஆட்டுறதுக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? மாவு ஆட்டுறது லேட்டாக தான் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளே ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு எலக்ட்ரிக் ஜாமான் பூரா போச்சு, ஃபேனே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் கூட வந்துச்சா, ஃபேன் காய் போச்சு, அப்படி புகை வந்துருச்சு. என்ன அப்புறம் ஃபேன் போச்சு, டிவி போச்சு, எல்லாம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பவர் கூட வந்தனால எல்லாம் போச்சு. டிவி போச்சு, ஃபேன் போச்சு, அப்புறம் என்ன போச்சு? இது ரெண்டு தான். அப்புறம் என்னோட சார்ஜர் போச்சு. சார்ஜர் போச்சு, சார்ஜர் போட்டிருந்தது. பவர் கூட வந்துச்சு, அதனால போச்சு. 300 சொச்சம் வந்துருச்சான் கரண்ட். வீட்டுக்கு தேவையானது 290 மேல இருந்தாவே பவர் கூட வந்து போயிடுமா. வீட்டுக்கு எப்படி அவர் சொன்னாரு, வீட்டுக்கு எப்படி அதே அளவு தானே கரண்ட் கொடுப்பாங்க. அதுக்குதான் ஸ்டெபிலைசர் வைக்கிறோம். ஸ்டெபிலைசர் வச்சா அஃபெக்ட் ஆகக்கூடாது தானே வைக்கிறோம். இப்ப டிவிக்கு எல்லாம் ஸ்டெபிலைசர் இருக்குதானே. ஆமா, அப்படியே அஃபெக்ட் ஆகுது தெரியலையே. தெரியல. அதே ஆட்டு கேட்கறது. அப்புறம் எலக்ட்ரீஷியன் தான் கேட்கணும். ஆமாம், ஸ்டெபிலைசர்லாம் இருக்குது தானே டிவிக்கு. மூடி எடுத்து தரேன். கொடுத்து மூடி வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு வேற எப்பயாவது முன்னாடி ஆயிருக்காமே? இல்லை, இது வரைக்கும் ஆனதில்லை. இந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷம் அது இது வரைக்கும் ஆனதில்லை. இன்னைக்கு தான் ஆயிடுச்சு. காலையில் சாதம் ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாதம் இங்கே வச்சுட்டு அங்கே போய் காயினர் கொண்டு போய் போர்ட்டிகோவில் உட்காந்துருந்தேன். சாதம் அப்படியே அடியில் அடி பிடிச்சி போச்சு. அது வேற, அது பிடிச்சிச்சு, மிச்சம் எல்லாம் போச்சு. சாதமெல்லாம் அடி பிடிக்க கூடாது. அப்படியா? நான் இது வரைக்கும் பிடிச்சதில்லை, இன்னைக்குதான் பிடிச்சிச்சு. அது மாதிரி பாலும் பொங்கி ஊற்றக்கூடாது. ஆனா அது சில டயத்துல எல்லார் வீட்லயும் பொங்கி ஊத்துது. நான் அதுவுமே பொங்கி ஊற்றதான் கூடாது. அதெல்லாம் எப்படி நம்ம நின்னாலும் பொங்கவும் மாட்டேங்குது. ஆமா, நின்னோம்னா பொங்க மாட்டேங்குது. அப்புறம் சரி நான் வச்சுட்டு சத்த நேரம் கிட்ட கையை கழுவ இல்லைன்னா வேற எதுக்காவது போனோம்னா பொங்கிடுது. அதுக்கு என்னன்றது, அதெல்லாம் சில நேரத்துல நம்ம மிஸ்டேக் எல்லாம் சரின்ட்டு போக வேண்டியது. சாதம் இன்னைக்கு நான் பார்த்தேன், வடிச்சு விட்டு போய் நறுக்கலாமேன்னு பார்த்தேன். அது வேகல கொஞ்சம். சரி வேகட்டு, வேகாம இப்படி இறக்குறதுன்ட்டு வேகட்டும்னு சிம்ல வச்சுட்டு போனேன். அது என்னடானா அடி பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு எல்லாமே செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொதப்பல், நிறைய சொதப்பல் ஆயிடுச்சு. நான் ஏன் கேட்குறீங்க? நான் இங்கேருந்து ஹேர் கட் பண்ணலாம், இது வண்டி சீட் பார்க்கலான்ட்டு போனேன். வண்டி ஆஃப் ஆகி வருதுன்னா வண்டி சீட் பார்க்கலான்னு போனேன். போன இடத்துல அவங்க லேட் ஆயிரும்னு நினச்சிட்டு சரி முடிய வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிய வெட்டிட்டு அவங்கள்ட்ட வண்டியை விட்டுட்டு முடிய வெட்டலாம்னு போனால் முடி வெட்டுறது ஒரு இடம், இவங்க வண்டி விடுறது ஒரு இடம். அந்த முடி வெட்டுற கடைக்கு பக்கத்துலேயே இருக்க ஒர்க் ஷாப்பு திறக்கலை. சரிண்ணா அப்புறம் இவங்கள்ட்ட ஜீவாட்ட விட்டுட்டு வண்டியை விட்டுட்டு என்னை ஆளை கொண்டாந்து விட்டுருங்க, நீங்கள் வண்டியை வச்சு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவன் என்னை கொண்டாந்து விட்டேன். முடி வெட்டுற கடையில் கொண்டாந்து விட்டுட்டு அவன் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து சீர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சீர் பார்த்துட்டு தான் நான் முடிய வெட்டி எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டு கால் பண்ணுறேன், இந்த வரேன்ட்டு வரவே இல்லை. ஆக இவங்க வரவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னா அப்புறம் நானே நடந்தே வந்துட்டேன். அங்கேருந்து இங்கே 8ஆம் நம்பர்லேருந்து இங்கே ஜியோ ஒர்க் ஷாப்புக்கு நடந்தே வந்துட்டு என்ன வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். இந்த இனிமேலுக்கு தான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு வரலாம், உங்கள் வண்டி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேலையை முடிச்சுட்டு வரலாம்னு இருந்தோம் அப்படின்னாங்க. சரி போங்கடா நானே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 200 ரூபா இந்த இது பார்த்ததுக்கு. கார்பரேட்டருக்கு வச்சு 700 அப்படி கொடுக்க வேண்டியதா இருக்கு. பல்சர் என்னன்னு தெரியல, எப்பவும் வாரம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 700 ரூபா கொடுத்துருவேன். நான் அதான் கேட்குறேன் இந்த பெல்ட்டை, ஏன்டா இவ்வளோ அடிக்கடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு. இது சென்சார் டைப்புனே அப்படின்ற. அப்படின்னா
சென்சார்னா அதுவே சென்ஸ் பண்றதா. ஓ அப்படி இப்போ வந்து காட்டி கொடுத்துருது. இப்போ வந்து பெரிய பிரச்சனை வராம சின்ன பிரச்சனையில காட்டி கொடுத்துருது. இப்போ வந்து நம்ம பனியில போயிட்டு இருக்கோம்னா சென்சார் அதுவே சென்ஸ் பண்ணி ஆகா நான் பனியில இருக்கேன் வேண்டாம் ஆஃப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுதான். அந்த மாதிரி இது எல்லாமே சென்சார் டைப்பு அப்படின்ற. பல்சர் எல்லாமே சென்சார் டைப்பா. ஆனால் என்ன அதே தான் இந்த இதை க்ளீன் பண்ணி நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி போட்டாங்க, இந்த இதை மாற்றினாங்க, அந்த மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு மம்மி. ஆமாம், இன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு ஒட்டிக்கு ரெட்டி செலவாக போச்சு. டிவி போச்சு, டிவி இனிமேல் புதுசு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ டிவி போச்சு, இது சீலிங் ஃபேன் போச்சு ஒரு ஃபேன். ஆமாம், இதுவே 15 ரூபா செலவு இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட 25-30 ரூபாய்க்கு மேலே வந்துடும் போது செலவு. இன்னைக்கு அவ்வளோ செலவாயிடுச்சு. ஓ டிவி எல்லாம் நீ ரிப்பேர் பத்தெல்லாம் வச்சுக்க முடியாது, கொடுத்துட்டு தான் வேற வாங்கி. ஆமாம், டிவி ரிப்பேர் பார்க்குறங்கிறதெல்லாம் கதையெல்லாம் நல்ல கதை இல்லை, புதுசு வாங்குறதா நல்ல கதை. ஆமாம், புதுசு தான் வாங்க. ஆனால் புதுசு வாங்கினா ஆஃபர் ஏதாவது தருவாங்க. ஆமாம், அது பொங்கல் டயத்தில் வாங்கினா ஆஃபர் ஏதாவது கொடுப்பாங்க. பொங்கல் டயத்தில் வாங்கலாம். பொங்கல் டயத்தில் வாங்கலாம். இல்லை நியூ இயருக்கு வாங்கலாம் மம்மி. நியூ இயருக்கு இருக்கும். நியூ இயருக்கு இருக்கும், இன்னும் 1 மாதம் தான். அப்போ வாங்குவோம்ல. ஆனால் நியூ இயர் ஆஃபர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிரும். ஓ நியூ இயருக்கு டிவி வாங்கினா என்ன தருவாங்கன்னா இது அயன் பாக்ஸ் ஃப்ரீ, இல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸு நம்ம கரண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது அயன் பாக்ஸு, அப்படி இல்லைன்னா இந்த இது இருக்குல்ல இந்த காதுக்கு போடுறது அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஃப்ரீ தருவாங்க, அந்த மாதிரி தருவாங்க. இல்லைன்னா ஏதாவது இது பர்சன்டேஜ் குறைச்சிக்கிறோம்னு சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி. உங்களுக்கு டிவி வாங்கினா எந்த டிவி மேம் வாங்கணும்? சோனி. அது நல்ல டிவி. சோனி. ஆமாம், சோனி தான் வாங்கினா அது நிறைய விலை வரும், 55,000 வரும்போது. நல்லது வாங்கினோம்னா ஓ கம்பெனி 55 இன்ச்சு 55,000 வரும்போது. ஓ 55 இன்ச். நம்ம வீட்டு பெரிய வீடுங்கிறனால பெரிய டிவி தான் வாங்கணும். ஏன்னா அது நல்ல நல்லா இருக்கு. ஆமாம், பெரிய சைஸ் தான் இருக்கும். டிவி எல்லாம் ஓரளவு நல்லா உழைக்குது. அவங்க தயாரிக்கிறது உழைக்குது. ஒனிடாவெல்லாம் நல்லா உழைக்குது. ஒனிடா இன்னொன்று வந்துச்சு அதோட எல்ஜி. ஆமாம், அதுவும் எல்ஜி மீன்ஸ் வந்து லைஃப்ஸ் குட் மம்மி. ஆமாம், லைஃப் இப்போ ஆனால் எல்ஜி தான் வருதோ தெரியல. எல்ஜியும் இருக்கு, எல்ஜி இருக்கு, பேனசோனிக் இருக்கு. பேனசோனிக் தான் இவங்கள்ட்டலாம், முத்துமினாவட்டெல்லாம் ஏசி பேனசோனிக். நான் ஒரு தடவை பார்த்தேன், அவங்கள்ட்ட ஏசி நல்லா பேனசோனிக். நல்லா தான் இருக்கு. ஆனால் நம்ம பேனசோனிக்ல ஏசிலாம் கேள்விப்பட்டது இல்லை மம்மி, புதுசா எல்லாரும் தயார் பண்ணுறாங்க. ஆமாம், இல்லைன்னா சாம்சங் வந்து மொபைலில் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ எல்லா காட்சி ஐட்டம்ஸ்லேயும் வந்துட்டாங்க. அயன் பாக்ஸ் சாம்சங் இருக்குது, எல்லாமே இருக்குது. சாம்சங் எல்லாத்துலேயுமே இருக்குது. அவங்க முதல்ல மொபைலில் மட்டும் தானே வந்தாங்க. ஆமாம், நோக்கியாவே தூக்கி வச்சு மூடிட்டாங்க. ஆமாம், ஆனால் அவங்க தான் நம்பர் 1 பிராண்டாக இருந்துச்சு. அதுவும் பாருங்க, ஒரு காலத்துல நம்பர் 1 இருந்தது, எப்படி இதுவே மாட்டிட்டாங்க. அதனால இவங்க தான் ஏதோ இந்த கட்சியில இருக்கவங்க தான் ஏதோ காரணத்தினால எடுத்து வைக்க சொன்னாங்களா. நான் படிச்சேன், அவங்களுக்கு ஏதோ அதுல பெனிஃபிட் இருந்தது. அந்த கம்பெனியவே இல்ல, அந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. கட்சியில இருக்கவங்களாலதான் நோக்கியா இப்ப போச்சா. அது நான் பார்த்தேன், கட்சியில இருக்கவங்களாலதான் அது ஃபுல்லா மூடிட்டாங்க. யாரு டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு தெரியல, ஏதோ ஒரு கட்சிக்காரங்க அது போட்டிருந்தாங்க. நோக்கியாவே அட்ரஸ் எல்லாம் பண்ணிவிட்டாங்க மம்மி. அதே மாதிரி நிறைய பொருள் அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு மம்மி. இப்போ எப்படின்னா இந்த கொட்டக்கு இது இருக்குல்ல, கேமரா இருக்கு. கொட்டக்கு அந்த காலத்துல எல்லாம் நீங்க வந்து கொட்டை கேமரால தான் உங்களுக்கு எல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் அது இதெல்லாமே. ஆனா வந்து கொட்டை கேமராவே இல்லாம போயிடுச்சு. இப்போ மொபைல்ல கேமரா வச்சு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஷூட் பண்றது எல்லாமே மொபைல்ல தானே, தனியா கேமரா எடுத்து ஷூட் பண்றது இல்ல. அந்த மாதிரி கொட்டை கேமரா போயிடுச்சு. அப்புறம் நிறைய இந்த இதெல்லாம் ஊட்டி கான்வென்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஊட்டி கான்வென்ட்ல படிக்க வைக்கிறோம், ஊட்டி கான்வென்ட்ல படிக்க வைக்கிறோம்னு. ஆனா இப்பெல்லாம் இங்க சிபிஎஸ்சி இங்கேயே வந்துருச்சு. மவுண்ட்ஷன்ல சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன். நான் இங்கே சென்னையில் இது திருச்சியில் அந்த இது என்னது கிட்ஸில் படிக்க வைக்கிறேன். அது இதுன்னு முதல்லலாம் பணக்கார விட்டு பிள்ளை எங்கே படிக்கிங்கன்னா ஊட்டி கான்வென்ட்ல படிக்குதுங்க, கொடைக்கானல்ல படிக்குதுங்க, அங்கெல்லாம் படிக்குதுங்க. அதே மாதிரி இருக்கு டிப்ஸ். அதே மாதிரி கொண்டாந்துட்டாங்க. அங்க இருக்க என்னெல்லாம் கோச்சிங்கோ அதை இங்கே கொண்டாந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு இயர். அங்க உள்ள பெற்றோர்கள், அந்த சேர்க்கிற பெற்றோர்கள் பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம உள்ளதுதான் இங்க சேர்க்கலாம். மிடில் கிளாஸ் எல்லாம் சேர்க்க முடியாது.
அது இல்லாம இப்ப சாப்பாட்டுக்கு தாரணேஷ்க்குலாம் எவ்வளவு தெரியுமா? மாசம் 8000. வேனுக்கு தனியா. சாப்பிட்டாலும் சாப்பிடாண்டியும் இது கொடுத்தாகணும் அந்த 8000. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கலாம் ஈவனா எல்லாருக்கும் போட்டுறாங்க. சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அது தனியா. ஆக மொத்தம் ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு அவ்வளவு லாபம். ஆமா, அதே மாதிரி தான் காலேஜுக்கு இந்த பசங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 750 ரூபா ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்குடா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் இப்போதான்டா காலேஜில் சேர்ந்திருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல 750 ரூபா கட்டு, பணம் வச்சிருக்கீங்களா கட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டால் எல்லாரும் கட்டிட வேண்டியது. மிஸ்செலேனியஸ் ஃபீஸா இந்த அதை தொட்டிருப்ப இதை வச்சிருப்ப காலேஜில், அதுக்கு தானங்க படிக்கிறதுக்கு தானங்க பணம் கட்டுறோம். டியூஷன் ஃபீஸு அவங்க சொல்லி தர்றதுக்கான். அவங்க வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களாம். இந்த போடுவாங்க டியூஷன் ஃபீஸ் நம்மள்ட்ட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கட்டும் போதும் போடுவாங்க, அப்புறமும் போடுவாங்க. ஆமா, டியூஷன் ஃபீஸ், புக்கு ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ். ஆமா, அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் அப்படிதான். குழந்தைகளை நம்ம பிள்ளைய பிரசவத்துக்கு போயிருந்தோம்னா குளியாட்டுறதுக்குன்னு ஒரு வாட்டி பில்லு போட்டுருவாங்க. பிள்ளைய குளியாட்ட ஒரு நாளைக்கு 150 ரூபாய் 200 ரூபாய். அப்ப நாங்க பிரசவம் ஆன புதுசுல, இப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு 750 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கும். என்ன அங்க தண்ணி ஊத்தி எடுத்தா தர்றது, அவ்வளவுதான். அந்த பிள்ளைய என்ன நல்ல சோப் போட்டா குளிப்பாட்டியா தர போறாங்க, சும்மா நினைச்சுட்டு கொண்டாந்துறது அன்னைக்கு. இப்ப அது அது அப்பையும் போடுவாளுங்க, கடைசியா டோட்டலா பில்லு கட்டையிலையும் போடுவாளுங்க. அப்பயும் அப்படிதான். அதெல்லாம் ஒரு நிர்வாகம்னு கட்டிட்டாங்கன்னா அது அந்த கட்டடத்துக்காக 2 வாட்டி வாங்குவாங்க. அப்பதான் அவங்க இப்படி லாபம் சம்பாரிச்சாதான் அவங்க அடுத்து மேற்கொண்ட முன்னேற்றலாம், இன்னொரு இடம் வாங்கலாம், கட்டலாம். அப்படி அப்பையிலேருந்து இருக்குதுல. நான் அப்பவே ஆயாட்ட கேட்பேன், என்ன அப்பவே பிள்ளையாட்ட இத்தனை வாட்டி பில் போடுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம வந்துட்டோம், கட்டிதான் ஆகணும் பாரு. அவங்களுக்கும் தெரியும், யாரும் கேட்க மாட்டாங்கன்றதை விட்டுறாரு. அதுதான். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட தேவை இருக்கு. நம்ம இப்ப தேவைக்காதானே போறோம். ஆகா புள்ள பிறக்கணும், நல்லபடியா பிறக்கணும், அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்ல இருக்கையில பணம் 150 ரூபா, பணத்தை 150 ரூபா கொடுங்கன்னா சரி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு தானே சொல்லுவான். அந்த நேரத்துல போய் எதுக்கு 150 ரூபா என்ன ஏது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. இப்ப காய்கறி கடையில வாங்கினோம்னா கூட சொன்னிச்சுன்னா அக்கா குறைச்சிருக்கா அப்படின்னு பேரம் பேசுவோம். அதான் இந்த அம்மா கைப்ப கூத்துக்கல சொல்றதுக்கு இதுவா அந்த அம்மா ரொம்ப சீப்பா வாங்கிட்டு வரும். 2 சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கு 25 ரூபாய்க்கு. அதுவும் என்ன வாழைப்பழம், நல்ல இந்த நம்ம இங்க வாங்கும்ல அந்த மாதிரி நல்ல பழம் இல்ல, வேற உத்தியான பழம். 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கு. அதை கமெண்ட்ல போடுது. எங்க ஊர்ல எல்லாம் இந்த பழம் 60 ரூபாய் சொல்லுவாங்க ஒரு சீப்பே. இங்க 25 ரூபாய் வாங்கினதே அந்த அம்மா நான் 20 ரூபான்னு கேட்டேன், தரமாட்டேன் இருந்துச்சுன்னா அது கோச்சுக்கணும். ஆனா ஊர்ல இவ்வளவு சீப்பா அடிக்குது. ஈரோடுல ரொம்ப சீப்பா இருக்கு. பள்ளிப்பாளையம் தான் அவங்க இருக்குது. பள்ளிப்பாளையம், ஈரோடு பள்ளிப்பாளையம் போனா அவங்கள பாக்கலாம். பள்ளிப்பாளையம் போனா பாக்கலாம். இது காலையில ஊத்தி வச்சோமா மேமி? காலையில ஆட்டி வச்சது அதான் ஊத்துறேன். வேற என்ன அதுதான் மாத்திரம், அதுதான் ஊத்திட்டு அதுதான் ஊத்திட்டு இருக்கேன். காலையில ஆட்டி வச்ச மாவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊத்துறேன். நாளைக்கு தான் பிடிக்கும். இது போதும். இது இட்லிக்கு அந்த மாவு சரியா இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா சரியா இருக்காது, தோசைக்கு ஊத்தலாம். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? தோசைக்கு ரொம்ப புளிக்கணுங்கிறது இல்ல, எப்படி ஊத்தினாலும் வெந்துரும். இட்லி கல்லுக்கல்லா போச்சுன்னா சாப்பிட முடியாது. இட்லி ஊத்தோம்னா கல்லுக்கல்லா இருக்கும். அப்ப ஒரு கடையில இப்ப கல்லுக்கல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து புளிக்காம கல்லுக்கல்லா இருக்கு சொல்றோம்ல. உளுந்து போட்டிருக்க மாட்டாங்க, இப்படி ஏதாவது தகராறு இருக்கும். நம்ம சொல்றோம்ல ஒரு கடையில ஐயா அந்த கல்லு இட்லி கல்லு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல. அதுவும் பக்குவமா ஆட்டணும். ரொம்ப டயர்டு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேலை, ரெஸ்ட் இல்ல. அது எலக்ட்ரீஷியன் வந்தாரு, ஃபேனை கட்டினாரு. மதியம் ஃபுல்லா அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது சரியா போச்சு. அவருக்கு சொல்லி எல்லாம் போச்சு, எல்லா ஜாமானும் போச்சு. அப்புறம் பவர் வேற ஆஃப் ஆயிடுச்சுல. ஆமா, பவர் வேற ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா ரூமுக்கும் போறதும். ஆமா, நாங்க அது வேற பயந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நல்ல வேலை அவர் ஒண்ணுதான் இறங்கி இருந்துச்சு அந்த இதுல, ட்ரிப்பர்ல அந்த அதை தூக்கி விட்டோம்னா மிச்ச இடமெல்லாம் பவர் வந்துச்சு. ஆனா அது பார்க்கணுமா, மிஸ்டேக் ஆச்சா. ஆனா அவரு சொன்னாரு, நமக்கு இன்ஜினியர் இது எலக்ட்ரீஷியன் சொன்னாரு 5 வருஷத்துக்கு நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் வராது, அதுக்கு மேலதான் வருமாறு. அதே மாதிரி இப்ப 7 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. ஆமா ஆமா, அது வீடுன்னு இருந்தா அது நல்ல எலக்ட்ரீஷியன் பாலு நல்லா பண்ணி தந்தார்.
இப்போ இருக்கவங்க எல்லாம் கொள்ளையடிக்க தான் பார்க்குறாங்க. ஆமா, இப்ப இருக்கவங்க எல்லாம் கொள்ளையதான் அடிக்கிறாங்க. நமக்கு வீடு கட்டையில அதெல்லாம் ஒரு யோகம் தான். லக்கா அமைஞ்சு போச்சு. இந்த கொத்தனாருக்கு தான் ரொம்ப சீரழிச்சாங்க. அது நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஆமா சீரழிச்சாங்க. ஆமா, வந்ததுக்கு படிப்புக்கு தான் ஆள் தெரிஞ்சு வச்சு அவங்கள போட்டு பாடாப்படுத்தலாம்னு படுத்துக்கிட்டாங்க. வீடெல்லாம் நம்ம இன்ஜினியர் வச்சு கட்டினாதே ஃப்ரெண்ட்ஸ். கொத்தனார் எல்லாம் கட்டணும்னு வச்சுக்க பாதி கட்டடத்தோட நிக்க வேண்டியதுதான். அவ்வளவு திமிரா போறாங்க கொத்தனார் எல்லாம். ஆனா அவங்களுக்கு திரும்ப கிடைக்குதா மம்மி காசு? ஆமா, அவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் தண்ணி அடிச்சு விட்டு படுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்கிடுறாங்க. அது 4 நாளைக்கு தண்ணி அடிச்சா படுத்துக்க வேண்டியது. அவங்களுக்கு என்ன குடும்பத்தை காப்பாத்துறவங்களாம் என்ன பொறுப்பு இருக்கு? இல்ல அவங்களுக்கு வாழணுங்கிறதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. போடுறாங்க அரிசி, அதை குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. என்ன டீசெண்டா வாழணுங்கிற கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு. ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம எப்பவும் தெருவுல நிக்கிறவங்க தான். அது இப்ப நின்னா எப்ப நின்னான்னு அப்படின்னு. ஆமா, அதனாலதான் அவங்க ரொம்ப திமுறாங்க. பாக்கணுங்கிறதே இல்ல. இப்போ நம்மளாம் ஒரு வேலைக்கு போனால் என்ன நினைப்பா, அந்த வேலையில் இருக்கோன்னா சம்பளம் கரெக்டாக வாங்கிடணும், கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னு. நம்மள்ட்ட வாங்குறதெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவாங்க, கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வர்றது வரமாட்டாங்க. மறுநாள் 7:30க்கு வேண்டாம் வரமாட்டாங்க. என்ன கேட்டுருவா பாப்போம். ஆமா, அதுவும் வீட்டுல இருக்க ஆளுகளை பாத்துக்குவாங்க. முதலாளி பேச மாட்டாங்க. இப்ப பணத்தையும் வாங்கிட்டு அவங்க நல்லா பேசுறாங்க. போய் இவ்வளவுதான் நான் ரொம்ப பாக்குறேன். இடம் கூட வேலைக்காரங்க பேச மாட்டாங்க. ஆயங்குடி கொத்தனார் கூட நம்மள்ட்ட ஈத்தெல்லாம் பேசல. ஆமா, அந்த என்னால பார்க்க முடியாதுன்னு போயிடுவாரு. அவ்வளவுதான். இங்க உள்ளதுங்கெல்லாம் ஐயோ நம்மள்ட்டே வாங்கி தின்னுக்கிட்டு நம்மளே ஊற வச்சுங்க, நம்மளே செருப்பால் அடிக்குங்க. இவ்வளவு ரப்பராங்க இருக்குதுங்க. இவ்வளவு ரப்பராங்க இருக்குது. ரேஷன்ல அரிசி போடுற நல்லது. அரிசி கிடைச்சு போயிருது. அப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம வாட்டு திமிர் பண்ணிட்டு தெரிய வேண்டியது. ஆமா, அவங்களுக்கெல்லாம் அது அவங்க குடிச்சுட்டு ஆம்பளை குடிச்சுட்டு செய்ய வேண்டியது. அவங்களுக்கு கரெக்டா நடந்துக்கவே தோணாதா? அதுக்கெல்லாம் அவங்க வளர்ந்த விதமா அப்படிதான். அவங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் வளர்த்துருக்கு. கரெக்டா முரடா. அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க இப்ப இவனே சொல்றியே, உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கேன்ல, யார் ஜெயசீலனா? இல்ல, இங்க தென்னரசு இல்லப்பா, சீனிவாசன் இல்லப்பா, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இன்னும் கல்யாணம் ஆகாம தெரியல. சுப்பிரமணியனோட இன்னொருத்தன் சங்கர். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அவங்களும் பொறுப்பா இல்ல. அதனாலதான் இவன் பொறுப்பா இல்ல. ஆமா ஆமா, ஜோடி போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. என்ன 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிடணும். உன்னைய நான் நம்பணும், என்னை நீ நம்பணும். நீ எவட்டையும் போயிடக்கூடாது, நான் எவட்டையும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த வேலைக்கு போகையில கொத்தனார் சித்தால என்னமோ டைட் சொட்டுறதுக்கு போனாங்க. அப்படி போயிட்டாங்க. பிள்ளைகளை பார்க்கல. பிள்ளைகளுக்கு காலையில பண்ணி கொடுத்துட்டு போமா என்ன ஒண்ணு தெரியாது. போயிடுச்சு. இப்ப கடுமை கிடைச்சி பசங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அதுல சுப்பிரமணியம் பரவாயில்ல. அம்மா பாடாவதியா தெரிஞ்சாலும் அவன் பொறுப்பாயிட்டேன். இல்ல அவங்க அண்ணன் அக்கா எல்லாம் ஏதோ இதுலதான் வேலை பார்க்குது போல. வயல்ல வேலை பார்க்கும் பொறுப்பு இல்ல. அவங்க அக்கா வேற ஏதோ டீச்சராவே ஏதோ தான் வேலை பார்க்குது போல. பிரைவேட்லயா என்னன்னு தெரியல. அப்படியா? அப்படித்தான் இருக்காங்க. அவங்க குடும்பம் நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருக்கு. ஆனா அவங்க அம்மாவை பத்தி அவங்க அண்ணனும் பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருக்கு. இப்ப இந்த போட்டோ போடுறானே ஸ்டேட்டஸ், அவங்க அண்ணன் அக்காவை வச்சு போடுறேன். அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அக்கா குழந்தை பிறந்திருக்கு, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஸ்டேட்டஸ் போடுறானே எல்லாரும் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் போடுறானே. அக்காலாம் நல்லா இருக்கேன், நல்லா பதுமை மாதிரி நல்லா மேக்கப் போட்டு கூட சேர்த்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சத்துணவுல வேலைக்கு இருந்தா அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு அவ பாட்டுக்கு போறது வர்றது, வீட்டுக்கு எப்ப வர்றது இல்ல. தீபாவளி என்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க நின்று பலகாரம் வாங்கிட்டு நிக்கிறா. என்ன இங்க டீ கடையில நின்று பலகாரம் வாங்கிட்டு நிக்கிறா. என்னங்க தீபாவளி அப்படின்னாக்கா, இல்ல பலகாரம் வந்துட்டு அன்னைக்கு என்ன இருக்கு, கவர்மெண்ட் வேலையா இருக்கு. ஒரு சில பிள்ளைய அப்பா அம்மா கேட்டாலும் நல்லா வந்துருதுங்க. ஒரு சில பிள்ளைய அப்பா அம்மா போற வழியே பார்த்துக்கிட்டே இருந்து அதுகளும் கெட்டு. நிறைய பேர் மத்த ஜாதி கெட்டு போற காரணம் அப்பா அம்மாவே சரியில்லை. இல்ல ஒரு இப்படிதான் வாழணுங்கிற ஒரு இது கிடையாது. இப்ப காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமையா இருந்துக்கிறாங்க. புருஷ முண்டாட்டிக்குள்ள என்ன மத்த கேஸ்ட் புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒத்துமையா இருந்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை வரக்கூடாதுன்னு பிள்ளைகள தான் கண்டுக்கிறதே இல்லை. அதே இந்த ஒரு குட்டி பையன் சொல்றேன், 20 வயசு ஆயிடுச்சுன்னா
20 வயசு வரைக்கும் தான் வீட்டுல சோறு, 20 வயசுக்கு அப்புறம் நீ சம்பாரிச்சாதான் சோறு அப்படின்னு சொல்லுங்க. சொல்றாங்க. ஆமா, வீட்டுல அப்படின்னு சொல்றேன். ஏன் மேம் எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நம்மளுக்கு இதுதான் லைஃப்ங்கிறத சொல்லி தரல. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் படிக்கிறோம் நிறைய, ஓகே. ஆனா வந்து இதுதான் லைஃப், இதை இப்படி நடந்துக்கணும். அந்த இதுல ஜெயம் ரவி சார் சொல்லுவாராம்ல, பசங்களா இருந்தீங்கன்னா நீங்க தாண்டா எல்லாத்துக்கும் பொறுப்பு, நீங்க தாண்டா கரெக்டா இருக்கணும்னு சொல்லி தருவாருன்னு முத்துமினா சொல்லுவாளே. இது இப்ப அந்த ஜெயம் ரவி அந்த படத்துல சொல்லுவேன்ல, சார் என்ன சார் எங்களுக்கு அறம் செய்யணும், நல்லது நினைக்கிறேன், எல்லாருக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. சரி சார் நான் ஹெல்ப் பண்ணலாம்னு போறேன், வாழ்க்கையே வேறையா இருக்கு சார் வெளியே. அவர் உடனே சொல்லுவாரு, சாரே சொல்லுவாரு, தம்பி அதெல்லாம் பாடம் படிக்கிறதுக்குப்பா, நம்ம நடந்துக்கிறது வேறப்பா, வெளியே பார்த்து எப்படி நடந்துக்கப்பா. இப்ப டிராபிக் கான்ஸ்டபிள் நிக்கிறாரா, நம்மள்ட்ட டாக்குமெண்ட் இருந்தா கொண்டே கொடு, இல்லையா சார் சரி நீ விட்டுருங்க சார்னு போய் கெஞ்சு. அவன் உடனே கெஞ்ச மாட்டாதனாலதான் வந்து பேச மாட்டியா நீ, வந்து பேச மாட்டியா நீ அப்படிம்பாரு. கடைசியா அந்த பிள்ளை நானுமே யோசிப்பேன் வாழ்க்கையில. இப்ப நம்ம இது சினிமால காட்டுற கதாநாயகன் ஒரு மாதிரி இருக்கு, நம்மளுடைய இயற்கையா இருக்கிற கதாநாயகன் வேற மாதிரி இருக்கு. ஆமா என்ன வீட்டுல நல்லா வாழ்ந்தவங்க அவங்க தானே கதாநாயகன் மாதிரி நம்ம யோசிப்போம். ஆமா அவங்க எல்லா தப்புகளுக்கும் உடந்தையாகி சைலண்டா தான் இருக்காங்க. ஆமா அப்ப கதாநாயகன்னா தப்புக்கெல்லாம் எதிர்த்துக்கு நிக்கணும்னு. அப்ப லைஃபே அப்படிதான் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. சரிவா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, இந்த அவனுக்கு இந்த தோசை, சாம்பார், முட்டை கிண்டது கொஞ்சம் இருக்கு, எனக்கு மீன் குழம்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.